செய்திகள். புதுச்சேரியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 65 வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். பாகூர் சட்டமன்ற தொகுதி குருவிநத்தம் பகுதியில் ரூபாய் 20,80,500 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணி. பாகூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன், 65 வயது. இவர் 7 வயது சிறுமிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் இது குறித்து பாகூர் போலீசில் புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து தலைமறைவான ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காரைக்கால் கோவில் சொத்து பொது சொத்துக்களை அபகரிப்போர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கிறது. இதில் பல அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பங்கு உள்ளது. மிகப்பெரிய குற்றமாகும். கோயில் சொத்தை அபகரிக்கும் விஷயத்தில் முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார். மெரினா கடற்கரை பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை விட ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநருக்கு மனு தந்தும் பலனில்லை. இது தொடர்ந்தால் கோவில் சொத்து, அரசு சொத்து, தனியார் சொத்துகளுக்கும் பாதுகாப்பு இருக்காது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் சொத்து அபகரிப்பு நடக்கிறது. போலி பத்திரம் தயாரித்தல், போலி கையெழுத்திட்டு சொத்து அபகரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொதித்து எழுந்து கேள்வி கேட்டதால் தேர்தல் முடிந்தவுடன் ரேஷன் கடைகளை திறப்பதாக கூறினார். தேர்தல் முடிந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டது. தற்போது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி தருவோம் என்கிறார். மகிழ்ச்சி, தீபாவளி வரை பார்ப்போம், அதன் பிறகும் ரேஷனை திறக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்றார். போலி பட்டா தயாரித்து போலியாக ஆவணங்கள் செய்து விற்கப்பட்டிருக்கிறது. பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரிடமும் 8 லட்சம் 10 லட்சம் என்று பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஆனந்தன் என்பவர், அவர்தான் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு இருக்கிறார். அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவர் முதலமைச்சர் திரு ரங்கசாமியினுடைய ஆசீர்வாதத்தால் அவரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை. ரேணுகா தேவி என்ற ஒரு சர்வேயர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மொத்தம் 11 பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ BEM SLLB அவர்களின் முயற்சியால் பாகூர் சட்டமன்ற தொகுதி குருவிநத்தம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பெரியார் நகர் குளம் மற்றும் ஐயனார் கோவில் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்த அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 20,80,500 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நேற்று சென்னையில் நடந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளருமான மாண்புமிகு RR செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி திடீரென ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த மதுரையைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் சிக்கந்தின் சாசுமி தம்பதியின் மகன் அக்ரப் அலியை சைபர் கிரைம் போலீசார் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர். இதனிடையே சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரை தொடர்ந்து ரவுடி பேபி சூர்யா, அவரது சகோதரி சிமி, கணவர் சிக்கந்தின் ஷா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் இன்று அழைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அதுல நம்பிக்கை இல்லம்மா. தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம நடவடிக்கை எடுப்போம். தப்பு இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அது எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க வந்து இன்டராக்ஷன் சொல்லுங்க. அதனால இது ஒரு தொழில் போட்டி காரணமாக எங்களை வந்து இந்த மாதிரி அடிக்கடி பாத்தீங்கன்னா இதே வேலையை நம்ம பண்ணுங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே எங்களை இப்படிதாங்க கொடுத்து அலைய வச்சு எங்களோட வாழ்வாதாரம், எங்க குழந்தைங்களோட எதிர்காலம் எல்லாத்தையுமே பண்றாங்கய்யா. இந்த மக்கள் பார்வை சொல்ல முடியுமா? மக்கள் பார்வை சித்ரா ஊர்னா சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவங்க நாங்க இது வரைக்கும் நேர்ல கூட பார்த்தது கிடையாது. அதெல்லாம் நீங்க எதுவுமே பார்த்ததில்ல. சரிங்க சார். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 2019 ஆண்டு துவங்கப்பட்டது. இத்திட்டம் புதுச்சேரியில் 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் புதுச்சேரியில் 6ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. இந்த 6ஆம் ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா என்கிற நடைபயணத்தை புதுச்சேரி அரசால் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நடைபயணத்தை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்தலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா 6வது வருட நடைபயணத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கு பெற்று புதுச்சேரி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌகிருத மேளா 2024 நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் மகாலில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கண்டு ரசித்தார். தொடர்ந்து பல்வேறு நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார். இதில் புதுச்சேரி கேரள சமாஜத்தின் தலைவர், செயலர், நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரியில் வாழும் மலையாள சமூகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 7 நாள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதன் ஒரு பகுதியாக முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியும் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி இலவச கண் சிகிச்சை முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து பிரச்சனை, அடிக்கடி தலைவலியால் அவதிப்படுபவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், மாறுகண் உள்ளவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். முத்திரத்தின அரங்கம் பள்ளியின் தாளாளர் சுந்தர்ராஜன் தலைமையில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், NS கோபி உள்ளிட்ட ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என உடனிருந்தனர். புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்தையொட்டி கருத்தரங்கம் நிகழ்வானது வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ராஜலட்சுமி மற்றும் நாராயணன் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சலீம் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ஃபேஷன் மாடல்ஸ் 2024 ஆண்டிற்கான மிஸ்டர் மிஸ் அண்ட் கிட்ஸ் பாண்டிச்சேரி 2024 ஆண்டிற்கான சீசன் 3 கிராண்ட் ஆடிஷன் நடைபெற்றது. இந்த ஆடிஷன் லாஸ்பேட் ஏர்போர்ட் அருகில் உள்ள ஸ்டார் பிளஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக MR லலித், மிஸ்டர் நந்தா பிரசாந்த், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார் பிளஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மற்றும் பல ஃபேஷன் கலைஞர்கள் கலந்து கொண்டனர். 2024 ஆண்டிற்கான மிஸ்டர் மிஸ் அண்ட் கிட்ஸ் பாண்டிச்சேரி மாடல் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆண், பெண், குழந்தைகள் மற்றும் ஒப்பனை கலைஞர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் வந்து எதுக்கு நான் கண்டக்ட் பண்ணுறேன்னா, ஃபேஷன் அண்ட் டேலண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கெரியர் வந்து எடுத்துட்டு போகிறதுக்காக பண்ணுற அந்த ஈவெண்ட்ஸு.
சீசன் நாங்கள் இந்த ஈவெண்ட்ஸ் வந்து எப்படிருந்து பண்ணிட்டு இருக்கோம்னா 2021 நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பாண்டியில் வந்து ஃபேஷனுக்கும் மாடலிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து டேலண்டான பர்சனுக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் தரமாட்டாங்க. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதி முழுவதும் 30/9/2024 இன்று காலை 9 மணி அளவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் சிறப்பு தூய்மைப்படுத்தும் முகாம் கோவிந்தசாலை பகுதியில் நடைபெற்றது. தூய்மைப்படுத்தும் முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார். இம்முகாமின் மூலம் கோவிந்தசாலை பகுதிகளான கண்டக்டர் தோட்டம், அரசு குடியிருப்பு பகுதி, குபேர் நகர், புதுநகர், வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, அந்தோனியார் கோவில் தெரு மற்றும் கோவிந்தசாலை ராஜீவ்காந்தி அரசு குடியிருப்பு பகுதி போன்ற பகுதிகளில் துப்புரவு பணியாளர்கள் சிறப்பு தூய்மை பணியில் ஈடுபட்டு அப்பகுதிகளை சுத்தம் செய்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன், உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். கருவடிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு நீதிமன்ற ஆணைப்படி நிர்வாக சிறப்பு அதிகாரி தேர்ந்தெடுக்கவும், தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஈசிஆர் சாலையில் உள்ள பெரியமேடு மனையை வாடகைக்கு கொடுத்தது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை மற்றும் குழப்பங்களுக்கு தீர்வு காணும் விதமாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்களின் தலைமையில் கருவடிக்குப்பம் கிராம முக்கியஸ்தர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று காலை 10:30 மணியளவில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் விளையாட்டு கழக மைதானத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராம முக்கியஸ்தர்கள் தங்களின் மேலான ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள் கருவடிக்குப்பம் கிராம முன்னேற்றம், கருவடிக்குப்பம் கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தான சிறப்பு அதிகாரி நியமனம் செய்தல் மற்றும் பிள்ளையார் கோவில் திருப்பணி ஆகிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்களோடு கலந்து ஆலோசனை செய்து சிறப்புரையாற்றினார். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு N ரங்கசாமி அவர்கள் கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த திரு சி குணாலன் அவர்களை கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாக சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்ததற்கான ஆணையை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள் கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் வழங்கினார். ஆணையை பெற்றுக்கொண்ட கோவில் நிர்வாக சிறப்பு அதிகாரி திரு சி குணாலன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மரியாதை செய்து வாழ்த்துக்களை பெற்றார். மேலும் கிராம முக்கியஸ்தர்கள் கோவில் நிர்வாக சிறப்பு அதிகாரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இக்கூட்டத்திற்கு கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவிலை பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலை போன்று கருங்கற்களால் புதிதாக அமைப்பது என்றும், கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாக கமிட்டிக்கு காலக்கெடு முடிவடையும் நிலையில் புதிய நிர்வாக கமிட்டி அமைப்பது தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. பிள்ளையார் கோவில் திருப்பணி நிதியாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள் ஏற்கனவே ரூபாய் 1 லட்சம் வழங்கியுள்ள நிலையில் மேற்கொண்டு ரூபாய் 5 லட்சம் திருப்பணி நிதியாக வழங்குவதாகவும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து முன்னாள் அரசு வழக்கறிஞரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு பாலமுருகன் அவர்களும் ரூபாய் 5 லட்சம் திருப்பணி நிதி வழங்குவதாக தெரிவித்தார். இந்த கிராம முக்கியஸ்தர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கருவடிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், ஆலய நிர்வாக கமிட்டியினர், பொதுமக்கள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது. தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதன்படி பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு 2 சக்கர வாகனமும், 3ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு 110 பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 60% மதிப்பு பெற்ற மாணவர்களுக்கு 350 மாணவர்களுக்கு குக்கர் மற்றும் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டது.
வழங்கப்பட்டது. இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். சவராயலு நாயக்கர் அரசு தூண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் திறம்பட படைத்திருந்தனர். இவற்றுடன் சிறுதானிய உணவு திருவிழா, ஓலில் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக செவாலியர் செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தாவரவியல் விரைவுரையாளராக பணியாற்றும் திரு ரவிக்குமார் அவர்கள் குத்துவிளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மாணவிகள் படைப்புகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார். சிறுதானிய உணவு கண்காட்சியை திரு ஆனந்த், திருமதி செந்தமிழ் செல்வி அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இக்கண்காட்சி விழாவிற்கு பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமதி டி இந்திராகுமாரி அவர்கள் தலைமை தாங்கினார். அறிவியல் ஆசிரியர்கள் திருமதி நிர்பலகா, திருமதி ராஜலட்சுமி, திருமதி மீனா, தையல் ஆசிரியர் திருமதி முத்துலட்சுமி, ஓவிய ஆசிரியர் திரு ரவி இக்கண்காட்சி ஏற்பாட்டினை திறந்திருந்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் சுல்தான்பேட்டையில் உம்மு சுலைம் பெண்கள் இஸ்லாமிய கல்வி இயக்கத்தின் 8ஆம் ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் மாநில செயலாளர் முகமது ஒலி, மாநில செயலாளர் இம்ரான் சிறப்புரையாற்றினார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செயலாளர் சகோதரர் முகமது ஒலி, வக்ஃபு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்றும், வக்ஃபு வாரியத்திற்கு முழுமையாக செயலளிக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இம்மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றார். இதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டு பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகள் இஸ்லாமியர்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும், இந்தியா முழுவதும் நடமாடும் போதைப் பொருட்களையும் பல குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கும் மதுவையும் நிரந்தரமாக தடை செய்ய தேசிய கொள்கையை அரசியலமைப்பு பிரிவு 47 படி மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகிகள் இர்ஷாத் அகமத், சாகுல் ஹமீது, ஹனீப் அகமத், ஷுஷைன் அபு மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளியான படம்தான் குரங்கு பெடல். ராசி அழகப்பன் எழுதிய சைக்கிள் சிறுகதையை தழுவி கமலக்கண்ணன் இயக்கையிலுள்ள படம் குரங்கு பெடல். இதற்கு முன் இவர் வட்டம் மற்றும் மதுபான கடை ஆகிய படங்களை இயக்கியுள்ளார். காளி வெங்கட் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ஜிப்ரான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இப்படம் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி வெளியாகி மக்களிடையே கலவையான விமர்சனத்தை பெற்றது. இந்த படத்திற்கு தற்போது விருது கிடைத்துள்ளது. புதுச்சேரி மாநில அரசின் கடந்த 2022ஆம் ஆண்டிற்கான திரைப்பட விருதுகள் பட்டியலில் குரங்கு பெடல் படம் தேர்வாகியுள்ளது. வருகிற அக்டோபர் 4ஆம் தேதி திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விருது வழங்குகிறார். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு அருணகிரிநாதர் சுவாமிகள் தலைமை தாங்கினார். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் செயலாளர் மருத்துவர் ரத்தினவேல் காமராஜன் வரவேற்புரை ஆற்றினார். புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை என கூறப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் 2வது சனிக்கிழமையொட்டி முத்தையார்பாளையம் கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள்
திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த பெருமாளை பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 65 வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். பாகூர் சட்டமன்ற தொகுதி குருவிநத்தம் பகுதியில் ரூபாய் 20,80,500 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.